ஹாய் குட் மார்னிங் மை டியர் ரெஸ்டே ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று வாங்கணுமே மீன், அந்த அக்காவோட சாட்டர்டே மீன் வாங்கணும், சாப்பிட மாட்டோம். ஸோ இன்றைக்கி சண்டே, மீன் குழம்பு, வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் சாதம் போடுச்சு. வெந்ததுமே சாதத்தை வடிச்சிட்டு மீன் குழம்ப நம்ம தாளித்து விட்டுட்டு, ஓகே மக்களே, சாதம் வெந்துருச்சா? ஹஸ்பண்டுக்கு இன்னைக்கு ஒர்க்குங்க, சண்டே ஆஃபீஸ் போயாச்சுங்க. இந்த அடுப்பில் இந்த சாதம் பொங்கி ஊற்றிக்கிச்சனாவே எனக்கு கடுப்பாயிடும். உண்மையாக ஏன் சொல்கிறேன்னா, இதை துடைக்கணும், க்ளீன் பண்ணணும், பெரிய பிரச்சனைங்க இது. சாதம் வடிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கடையில் என் ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா, எனக்கு கொஞ்சம் சாதம் வடித்து கொடுத்துருங்கன்னா வடித்து கொடுப்பாருங்க. கண்டிப்பாங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சின்ன பாத்திரம்னா ஓகே, நான் இதுக்கும் சேர்த்தே செஞ்சுட்டேன். ஏன்னா ஐயோ, ஒட்டிக்கிச்சனாவே எனக்கு பெஜாராக இருக்கும். இது க்ளீன் பண்ணுறது பாதி வெறுப்பு. அப்புறம் நம்ம தான் கஷ்டப்படணுங்க கேஸை. சரிங்களா? கஷ்டப்படுறது இல்லாமல் அதில் வேறு அந்த அரிசி ஊட்டின்னு அந்த ஸ்மெல்லு வேறு வர எனக்கு சுத்தமாக பிடிக்காது. மீன் குழம்புக்கு இந்த சைடு வச்சிடலாம். ஓகே, ஆனியனை கட் பண்ணிக்கலாம். நேற்று வாங்கின மீன் இங்கே பாருங்கள். என்ன மீன் சொன்னாங்க அந்த அக்கா? கெண்டை மீன் சொன்னாங்க. கெண்டை மீனா இது? என்ன மீனுன்னு எனக்கு தெரியல. போன வாரம் வஞ்சரம் மீன் கொடுத்தாங்க. இந்த மீனை பற்றி எனக்கு தெரியலங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும், வறுக்கலாம், குழம்பும் வச்சுக்கலாம்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு வாங்கியாச்சு. ஹாய் 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 சொல்லுங்க. நாங்கள் மீன் குழம்பு சாதம் வடிச்சிட்டேன். அது இது அந்த கொத்தமல்லியில் அது ஊற்றிட்டு இப்போ சமையல் ரெடி பண்ணிட்டேன். அப்படியா? ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க, இன்னைக்கு லீவ் இல்லை. மை நைஸ். சூப்பர். ஹாய் ரோஹிமா ஃப்ரெண்டு, சிஸ்டர் எல்லாமே. சோனம் சிஸ்டர் அங்கே இருக்காங்க. சிஸ்டர் மை லவர். சோனம் பாபி அங்கே இருக்காங்க, வரல. அவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. So I miss you so much, Bobby. You sing, actor come with my home. I am also miss you. Okay, ரஹிமா என்ன my lover. Yes. நான் உன்னை காதலிக்கிறேன். Oh my God. What is your language? மதர் டங் என்ன உங்களுக்கு ரஹிமா? மதர் டங் என்னம்மா? ஊரில் என்ன இது? ஹிந்தியா? உருதா? அசாம் தான் உங்கள் தாய்மொழி, மதர் லாங்குவேஜ். உருது. ஓகே ஓகே, யூஆர் வெரி பியூட்டிஃபுல். வெரி ஸ்வீட்டிங். ஓகே சூப்பர்னா? நைஸ். அச்சா சூப்பர், குட். யூ ஆர் so beautiful ma. Sweating. Go and sit. ஓகே, ஆனியன் கட் பண்ணிவிடுதும் மீன் குழம்பு தாளிச்சிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஃபிஷ் ஃப்ரை கொஞ்சம் பண்ணிடலாம். ஓகேவா? அவர் இருந்தால் நான் பண்ணிவிடுவேன். ஃப்ரை அவருக்கு பிடிக்கிறது இல்லை ஹஸ்பண்ட்க்கு. ஸோ அது அன்ஹெல்தியும் கூட தான் சொல்லுவாங்க. மேக்ஸிமம் நான் மீன் குழம்புல இருக்கிறத சாப்பிட மாட்டேன், என்னை திட்டுவாங்க. ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், மீன் குழம்பு தான் நல்லது, வறுத்தா உடம்புக்கு நல்லது இல்லை. ஸோ குழம்புல இருக்கிறத சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டு தான்.
நம்ம வறுத்து அந்த ஆயில் ஃபுட்டு சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து ஜங்க் ஃபுட் எல்லாமே அவாய்ட் பண்ணணும். கொலஸ்ட்ரால் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ ஒன் டைம்ஸ் தானே, இட்ஸ் ஓகே. ரெகுலர்லி eating no, but someone days eating no problem, because my husband told me every time, every day, I don't like it oily food, only gravy. அது சிக்கனோ மட்டனோ ஃபிஷ்ஷோ ஃப்ரானோ வாட் எவருங்க, எந்த சீ ஃபுட்டாக இருந்தாலும் குழம்பு சாப்பிட்ணும். குழம்புல வச்சு அவருக்கு சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும். அதுதான் லைக் பண்ணுவாங்க. டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஃப்ரை பண்ணுறது எல்லாமே. பட் அந்த டேஸ்ட்டை பார்த்தோன்னா உடம்புக்கு வந்து ஹெல்தி இல்லைல்ல. ஸோ குட் ஃபார் நாட் ஹெல்த். உடம்புக்கு அது கெடுதல் தான் அவங்க சொல்கிறது. ஓகே, டோன்ட் ஷவுட் கண்ணா. ஹாய் சே மை. இங்கே வா இங்கே வா இங்கே வா இங்கே வா, அம்மா உன்னை காட்டுறேன். இங்கே வா செல்லம், இங்கே வாங்க, ஓடியே வாங்க. ஸ்வெட்டிங் ஆகிட்டுக்கிறான் பாருங்க என் பையன். பாருங்க. ஏய் இருடா, கேமரா ரோல் பண்ணுறேன், இருடா. இங்கே பாரு உன்னை மட்டும் பார்க்கலாம் ஜனங்க. ஹாய் சொல்லுங்க. போ, டோன்ட் ஷவுட், போ. ஓகே ஓகே, ரெடி ஆயிடுச்சுங்க. ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கட் பண்ணிட்டேன். கார்லிக்கை வந்து இது பண்ணிக்கலாம், குக் பண்ணுறது. ஓகேவா? ஹஸ்பண்ட் கோயிங் ஆஃபீஸா ரஹிமா? ஹஸ்பண்ட் கோயிங் ஆஃபீஸா? ஓ, மார்னிங் சாப்பிட்டியா? ஓகே ஓகே, ஹீட் ஆயிடுச்சு. ஆயில் போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 7. ஆயில் போட்டாச்சு. ஆயில் சூடானதுமே என்ன பண்ணலாம், ஆயில் சூடானதுமே மீன் குழம்புக்கு ஒரு சிலர் பூண்டு போட மாட்டாங்க, பட் நான் போடுவேங்க. ஆயில் ஹீட் ஆகிட்டு உடனே நான் வந்து என்ன பண்ணுவேன், கார்லிக் மஸ்டர்ட் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டதும் பெனுகிரி சீட் அப்படின்னா என்னது, மீன் குழம்பு இம்பார்ட்டண்ட்டே இந்த வெந்தயம் தாங்க. வெந்தயத்தை போட்டுக்கலாம். ரெண்டும் நல்லா வெடிச்சு வந்ததுன்னா என்ன பண்ணணும், நல்லா வெடிச்சு வந்ததும் ஆனியனை சேர்த்துக்கலாம். ரெண்டு விதமாக மீன் குழம்பு வைப்பேன் நான். ஒன்று வந்துட்டு இந்த புளி தண்ணியிலே வந்து ஊற வச்சுட்டு மிளகாத்தூள் மஞ்சள்தூள் எல்லாமே போட்டுட்டு அப்படியே அதை ஊறின ஒன்றுமே நம்ம வந்து கொஞ்சம் வெங்காயம் தக்காளி தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த மீனை தண்ணியில் ஊற வச்சுருக்கோம்ல, மீனை மட்டும் நிறுத்திக்கின்னு அந்த புளி தண்ணியை எடுத்து அதில் நம்ம ஊற்றிட்டு செஞ்சு பாருங்க. அது ஒரு வகையான டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்மளுக்கு ஸோ இன்றைக்கி அவர் ஆஃபீஸ் போயிட்டு தர எனக்கு சமைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. மார்னிங் சமைக்கவே இல்லை. இப்போ 12:30 மேலே ஆயிடுச்சு. ஸோ இப்போ லேட்டாக நம்ம குக் பண்ணணும். இப்போ குழந்தைக்கு ஊட்டிட்டு நம்மளும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு வந்து நான் தோசை ஊற்றிப்பேன். அவருக்கு வந்து சாதமே கொடுத்துருவேன். ஏன்னா அவருக்கு வந்து மேக்ஸிமம் ரைஸ் தான் விரும்புவாங்க. டிஃபன் ஐட்டம்ஸ் இட்லி தோசைன்னா பிடிக்கும். சப்பாத்தி அண்டு உப்புமா பூரி அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ்லாம் மேக்ஸிமம் அவங்க சாப்பிட மாட்டாங்க. எனக்கு பிடிக்காது. ஜெயமா நீ சப்பாத்தி செஞ்சுக்கிறியா, சாப்பிட்டுக்கோ,
எனக்கு வந்துட்டு சாதம் கொஞ்சம் வடிச்சிடு அப்படின்னாரு. எல்லாருக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் நானும் என்ன பண்ணுறது, சரி ஓகே சம்டைம்ஸ் வந்து அவங்கள கூட சேர்ந்து நானும் சாப்பாடு சாப்பிட்டுக்கிறது. சாப்பாடு சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிக்கிறது இல்லைங்க. தென் அதனால் நான் என்ன பண்ணுறேன், வெட்டிங் ஆகுது இங்கே. ஆனியன் நல்லா வதங்கிட்ட உடனே என்ன பண்ணணும், தக்காளி போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து புளி தண்ணி சேர்த்து கரைச்சிக்கணும். இது அப்பப்போ கழுவி க்ளீன் பண்ணணும். தண்ணி எடுத்து ஊற்றிட்டு வந்துடணும். ஹாய், இங்கே ஒரு அக்கா வந்து பசுமாட்டுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அந்த பசுமாட்டுக்கு தண்ணி எடுக்கிறதுக்காக சாதம் வடித்த தண்ணி, இந்த காய்கறி தண்ணி, அரிசி கழுவுன தண்ணி, பருப்பு கழுவுன தண்ணி, இது எல்லாமே நான் என்ன பண்ணுவேன், சேகரித்து வெளில ஒரு டப்பா வச்சுருக்காங்க. அந்த டப்பாவில் வந்து நான் எடுத்து போயிட்டுருக்கேன். வாயில்லாத ஜீவன் குடிச்சிட்டு போட்டுமே, என்ன சொல்கிறது, சரிதானே? அதுக்காக நம்ம மட்டும் வந்து தண்ணி தாக எடுத்தால் தண்ணி குடிக்கிறோம், எல்லாத்தையும் பண்ணுறோம். அதனால தான் இந்த கேஸு பிரச்சனையும் எல்லா லேடிஸ்க்கும் ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ஒரு வாரம் நம்ம விட்டுட்டு நெக்ஸ்ட் வீக் கழுவிக்கலாம், அடுப்பை தொடச்சிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அது ஒரு மூடு இருந்தால் நம்ம க்ளீன் பண்ணிவிடுவோங்க. நம்மளுக்கு டைம் இல்லை, நம்மளுக்கு நேரம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சி விட்டுட்டோன்னு வச்சிங்களேன், அதில் வர கஷ்டமே தண்ணி தான். தெரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், தக்காளி போட்டதுமே மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். மஞ்சள் தூள் சேர்த்துனா நீச்ச வாடை இருக்காது. ப்ளஸ் வந்து சிம்மில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டோன்னா அது நல்லா வெந்து போயிடும். வெங்காயம் தக்காளி நம்மளுக்கு நல்லா குழஞ்சி வரும்போது என்ன ஆகும், இப்போ புளி தண்ணியை கரைச்சிடலாம். வெங்காயம் தக்காளி குழஞ்சி வரும்போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். புளியை நல்லா கரைச்சி எடுத்துட்டு ஃபில்டரில் வந்து நம்ம அப்படியே வடிகட்டிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கல்லுப்பு, ஆக்சுவலி நம்ம இன்னும் உப்பு சேர்க்கல. உப்பு சேர்க்கல. ஓ மை சன் வீடியோ. ஓ வாவ், நைஸ் நைஸ் நைஸ். இங்கே க்ளோஸ்அப்பில் வந்து காட்டுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி நைஸ் நைஸ். ए बहुत नाइस, बहुत अच्छा अच्छा अच्छा. My son, hello guys. My son, okay. My son also both are son. She is very loving me son. Thank you so much. Yeah. Super. It's really very nice, amazing, excellent, awesome. Okay. Go. புளியை நல்லா கரைச்சாச்சுங்க. நல்லா இது மசிஞ்சு வந்துச்சுன்னு வச்சுங்க, வெங்காயம் தக்காளி குழஞ்சிச்சுன்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும், எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். சாதம் வடிச்சாச்சு. இந்த பக்கம் மசாலா போட்டு மீனுக்கு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், வறுக்கிறதுக்கு பண்ணிக்கலாம். மீன் வறுக்கிறதுக்கு ஒரு பக்கம் ரெடி பண்ணிக்கலாம். இன்னொரு நாளைக்கு இது வந்து வெங்காயம் தக்காளி நான் வதக்கி செய்கிறேன் இன்னைக்கு. இன்னொரு நாளைக்கு நான் வந்து வெங்காயம் தக்காளி வந்து கரைச்சிட்டு புளி தண்ணியில் வந்து அந்த மீனை ஊற வச்சுட்டு அதுலேயே மிளகாத்தூள், மஞ்சள்தூள், உப்பெல்லாம் போட்டு நல்லா ஒரு 5 minutes அப்படியே ஊறின பிறகு கொஞ்சமாக நம்ம ஆயில் ஊற்றி கடுகு வெடிச்சதுமே
வெங்காயம் கொஞ்சம் போட்டு தக்காளி கொஞ்சம் போட்டு நல்லா வதங்கி போட்டு அதில் கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டு வதங்கின பிறகு நம்ம ஊற வச்சு அந்த மீன் மிளகாய் தண்ணி அந்த உப்பு அந்த மசாலாவை மட்டும் அந்த தண்ணியை அதில் சேர்த்துட்டு மீன் மட்டும் தண்ணியை வச்சுட்டு நல்லா கொதி வந்த பிறகு அந்த மீனை வந்து லாஸ்ட்டாக நம்ம சேர்க்குறப்போ அது ஒரு டேஸ்ட்டு. இது வந்து நம்மளுக்கு வந்து டைம் இல்லையா, லேட் ஆகிடுச்சா, அதெல்லாம் இல்லை. இந்த ப்ராசஸ் பண்ணோம்னா இதுவும் சூப்பராக தான் இருக்கும். ஸோ 2 மாடல் சவரப்பேட்டையில் எங்கள் சித்தி என்ன பண்ணுவாங்க, சத்தம்மா எங்கள் அம்மாலாம் நல்லா செய்வாங்க. ஆனால் அப்போ நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது உமாம்மா ரிவ்யூஸில் இருந்தாங்க, சத்தமாக தான் சவரப்பேட்டையில் இருந்தாங்க. அப்போது எங்கள் சித்தி செய்கிறப்போ நான் பார்ப்பேன், இது எல்லாமே பார்த்துட்டேன் அவங்க பண்ணுறப்போ. அப்போது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க வைக்கிற குழம்பு எல்லாமே எனக்கு பிடிக்கும். பட் நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு மீன் குழம்பு அதெல்லாம் அந்த அளவுக்கு பிடிச்சது இல்லைங்க. நம்மளை வற்புறுத்தி யாரும் சாப்பிடுங்க இது நல்லது அப்படின்னு சொன்னதில்லை. டேடி வந்துட்டு அவர் வந்து சிங்கிள் பேரண்ட்டாக இருந்ததால் எனக்கு 1.25 வயசு இருக்கும்போதே அம்மா இறந்துட்டாங்க. அப்பா மட்டும்தான் எனக்கு ஒரு அக்கா. பட் எனக்கு எங்கள் டேடி வந்துட்டு நான்வெஜ்ஜெல்லாம் சமைச்சு கொடுத்ததில்லை. சிக்கன் செய்வாங்க எப்பயாச்சும் அந்த மாதிரி. பட் இந்த மீன் குழம்புலாம் அவங்க செஞ்சுட்டுல. ஓகேவா? இப்போ குழம்புல போடுறதுக்கு மட்டும் நம்ம ஃப்ரைக்கு கொஞ்சமாக குழம்பு கொஞ்சமாக எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுட்டு மசாலா போட்டுக்கலாம். ஃப்ரைக்கு வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பீஸ்லாம் ஃப்ரைக்கு எடுத்துன்னா நல்லாயிருக்கும். ஓகேவா? ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஆனால் ஹஸ்பண்ட் வந்து திட்டுவாங்க, பரவாயில்ல சம்டைம்ஸ் ஒன்லி ஃப்ரை ஓகே. இது போடுமா 2 4 6 2 4 6 ஓகேங்க. ஃப்ரைக்கு இது போல். மற்றபடி எல்லாமே குழம்பு வச்சுட்டு அவங்க சாப்பிட்டுட்டு என்ன பண்ணாங்க, நைட்டுக்கு சேர்த்து நல்லா வதங்கணும் தான். எப்போவுமே நம்ம குழம்பு டேஸ்ட்டாக இருக்கணும். என்ன தெரியுமா பண்ணணும், வெங்காயத்தை போட்டோமா, தக்காளியை போட்டோமா, மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு உப்பை போட்டு தண்ணியை ஊற்றி வச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும், உப்பு போடுவோம். ஸோ ஹேட்ஸம் ராக் ஸ்டார் முடிஞ்ச அளவுக்கு கல்லுப்பு யூஸ் பண்ணுங்க மக்களே. நீங்கள் வந்து கல்லுப்பு யூஸ் பண்ணும்போது அது வந்து குட் ஃபார் ஹெல்த்து. ஆனால் சால்ட் வந்து அவ்வளோ நல்லது கிடையாது. அதை ப்யூரிஃபை பண்ணி ஒயிட்டாக வந்து மேக்ஸிமம் இந்த வண்டியிலலாம் கொண்டு வராங்க பார்த்தீங்களா, இந்த பையில் வச்சு எடுத்துகிட்டு வந்து இப்போ பெரியவங்க வயசானவங்க அவங்கக்கிட்ட நான் வாங்குவேன். சூப்பர் மார்க்கெட்டில் நான் வாங்குவேன். ஆனால் எனக்கு அங்கே வாங்குறத விட அந்த விற்றுட்டு வராங்க பார்த்தீங்களா வண்டியில், அவங்கக்கிட்ட வாங்குறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த உப்பு தான் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது கிடைக்கிறது இல்லை இப்போ ரேரு. இப்போ வந்து ரெய்னி சீசனுன்றதால அவங்க வர்றதில்லை. நம்மளோட என்ன பண்ணுறது, தலையெழுத்து நம்ம மார்க்கெட்டில் தான் போய் வாங்கி ஆகணும். பாக்கெட்டில் இருக்கிற உப்பை வாங்கி ஆகணும். அது வந்து நம்மளுக்கு நல்லது கிடையாது. சரிங்களா? 3/4 சாட்டை ஆயிடுச்சு, நம்ம வதங்கிடுச்சு. வெல் சாட்டை நல்லா வதக்கணும். சாட்டை பண்ணிகிட்டே இருங்க. இதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெந்தயம் போட்டு ஓகே ஓகே பட்டு இப்போ விளையாடுங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா 2 நான் கீரி போட மாட்டேன், நீங்கள் கீரி போடுறதுனா போட்டுங்க. பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் வதங்கியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஓகே, மிளகாத்தூள் சேர்த்துங்க. உங்கள் அளவுக்கு காரம் உங்களுக்கு, நீங்கள் ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்கன்னா காரம் போட்டுங்க. இல்லை காரம் கம்மியாக சாப்பிடுவோன்னா காரத்தை கம்மி பண்ணிடுங்க. உங்கள் விருப்பம் தான் மக்களே. ஓகே, காரம் கம்மியாக வேணும்னா காரம் கம்மியாக போட்டுருங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணணும், கரைச்சி வச்ச புளியை இதில் நம்ம ஊற்றிக்கிறோம். ஃபில்டர் பண்ணிட்டா தான் நல்லது. இல்லைன்னா அந்த சக்கையா திப்பியா எல்லாமே அதுக்குள்ளார போயிட்டு என்ன ஆகும், அது அப்படியே நம்மளுக்கு வயிற்றுல வந்து ஒரு மாதிரி இப்போ சாப்பிடும்போது பல்லில் மாட்டும். புளி கரைக்காமல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். போதும்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்த்துட்டு இதை வந்து அப்புறம் க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. இப்போ சிம்மில் வச்சுது கொஞ்சம் நேரத்தில் நல்லா கொதித்து திக்காக வந்த பிறகு என்ன பண்ணணும், நம்ம மீனை போட்டுக்கணும். மிளகாத்தூள் வந்து ஒரு சிலர் காரம் அதிகமாக சேர்த்துப்பீங்க. காரம் வந்து நாங்கள் கரெக்டாக சேர்த்துக்கோங்க.
எங்களுக்கு காரம் அதிகமாக இருந்தாலே பிடிக்கிறது இல்லை. கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது காரம். ஓகே ஓகே ஓகே, உப்பு பார்த்துக்கலாம். உப்பு பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணணும், உப்பு வரைக்கலன்னா கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து கொதி வச்சிடணும். மீன் குழம்பு வைக்கும்போது மட்டும்தான் மீன் போடாமையே அந்த குழம்பு வந்து மீன் குழம்பு ஸ்மெல் வர மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அது எப்படின்னே தெரியாது நம்மளுக்கு. மற்றபடி நம்ம வைக்கிறப்போ அந்த ஃபீலே இருக்காதுங்க. அது எனக்கு மட்டுமா இல்லை உங்களுக்குமான்னு கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, வெரி ஸ்வெட்டிங் மை ஃபேஸ். ஓகே, இங்கே பாருங்கள், வேர்த்து கொட்டி போயிடும் எனக்கு. இப்போ நம்ம வந்து அந்த மீன் வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சோம் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், மசாலா போடணும். கொஞ்சம் ஊறின பிறகு நம்ம என்ன பண்ணணும், மீனை வறுத்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கங்க. கொஞ்சம் மஞ்சள்தூள், டர்மரிக் பவுடர், கொஞ்சம் மிளகாத்தூள், ரொம்ப மிளகாவும் இருந்தால் தீஞ்சு போயிடும். ஸோ கரெக்டாக போட்டுங்க. கொஞ்சம் வந்து பிளாக் பெப்பர். இப்போ வந்து தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு மீனை வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு இருக்கு, ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஒன்லி இப்போ ஒரு 2-3 பீஸ் போதும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவனுக்கு ஊட்டணும். அவனுக்கு மீனே பிடிக்க மாட்டேங்குது என்ன மாதிரி. அவனை எப்படியாவது சாப்பிட வைக்கணுங்க. வஞ்சரம் மீன் மட்டும் போன வாரம் வந்து சாப்பிட்டான், அதில் முள் இல்லை. ஸோ சென்டரில் மட்டும் முள் இருக்கிறதால அவனுக்கு கொஞ்சம் பிடிச்சிது. ஸோ அந்த மாதிரி அவங்க ஃபேன் பிடிச்சிது. இப்போல்லாம் ஃபேன் எனக்கு எறா பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவான். எங்கள் அக்கா வந்து எறா ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு கொடுத்து சாப்பிட வச்சாங்க. அப்போதுலேருந்து அவனுக்கு எறா பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. எங்கள் மாமா பார்த்தீங்கன்னா எறா, மீன், நண்டு எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவாங்க. நாங்கள் போனாலும் சரி, எல்லாம் நல்லா கவனிப்பாங்க, எங்களை நல்லா கவனிச்சிடுவாங்க. ஸோ மேக்ஸிமம் நாங்கள் இருந்து வாங்குறதில்ல. எனக்கு பிடிக்கிறதில்ல அந்த அளவுக்கு. சிக்கன் தான் பிடிக்குது. உங்கள் வீட்டில் சமையல்லாம் முடிஞ்சாச்சா? எங்கள் வீட்டில் இன்றைக்கி லேட்டு தான். மார்னிங் வந்து டிஃபன் சாப்பிட்டோம். நாங்கள் இட்லி சாப்பிட்டோம், இட்லி சட்னி சாம்பார். ஸோ இன்றைக்கி வந்துட்டு மீன் குழம்பு கொதிச்சிடும். மீனை போட்டுட்டு ஃப்ரை கொஞ்சம் பண்ணிவிட்டு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிட்டு
என் ஹஸ்பண்ட் இல்லைன்னா எனக்கு சாப்பிடவே பிடிக்கிறது இல்லைங்க. அது சும்மா வீடியோக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இப்போ நம்ம எப்பவுமே தனியாக தான் இருக்கோம். ஆனால் நம்ம என்ன நினைப்போம், சண்டே டைமில் எல்லோரும் சேர்ந்து நம்ம சாப்பிட்ணும், எல்லாம் நம்ம ஒன்றா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். பட் அவருக்கு தவிர்க்க முடியாத சூழ்நிலை, வேலைக்கு போகணும் அப்படின்னு சொன்ன பிறகு நம்ம என்ன பண்ண முடியாது. நைட்டு 11:30 சொன்னார் லேட்டாக. நான் கோவப்படுவேங்க. ஃபஸ்ட்டு அவர் சொல்லும் போது கோவம் வந்தது. சரி என்ன பண்ணுறது, உன் சூழ்நிலை அப்படி, நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு நான் சொன்னேன். நீ கோவப்படுவே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். பரவாயில்லையே புரிஞ்சுக்கினாரு. ஆனால் அதுக்கப்புறமா கோவம் வந்ததுங்க நிஜமா. என்ன பண்ணுறது, ஃப்ரை பண்ணிடலாமா? செடி எனக்கு மட்டும் ஒரு 2 பீஸ். அவன் ஒன்று சாப்பிட்டானா நான் ஒன்று சாப்பிட்டுக்கிறேன். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு மீன் பிடிக்கிறது இல்லை, வறுத்தா பிடிக்கும். ஆனால் ஹஸ்பண்ட் திட்டுவாங்க. அதையும் இப்போ சாப்பிட்றது இல்லை, விட்டு. ஸோ 2 பீஸ் மட்டும் வறுத்துட்டு, ஏன்னா நல்லா காஞ்சுதான். எங்கள் அக்கா சொல்லுவாங்க, எனக்கு மீன் வறுக்கிறதே தெரியுதுப்பா, எல்லாத்துலேயுமே ஒட்டிக்குமா அப்படியே. எங்கள் அக்கா அழகாக அந்த கடாயிலேயே சூப்பராக பொரிச்சு எடுத்துருவாங்க. கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே ஜூஸியாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். அந்த உப்பு காரம் எல்லாமே ஆல்மோஸ்ட் 100% கரெக்டாக போட்டு வச்சுருப்பாங்க. மை சிஸ்டர் என்னோட கூட பிறந்தவங்க இங்கே பஜாரில் தான் இருக்காங்க. அவங்க பேர் விஷ்ணுபிரியா. அழகாக செய்யும் எங்கள் அக்கா. சமைக்க சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே செம்ம டேஸ்டியாக இருக்கும். எங்கள் அக்கா செய்கிறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் செய்கிறத விட அவங்க செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்ன சொல்கிறது, கோஸ் பொரியல் கூட நான் ஒரு வேறு ஸ்டைலில் வைப்பேன். எங்கள் அக்கா மிளகாத்தூள் உப்பு போட்டு காரம் போட்டு அது மாதிரி வைப்பாங்க. அது நல்லாயிருக்கும். நான் பருப்பு போட்டு கூட்டு பண்ணுவேன். அந்த மாதிரி அவங்கவுங்க செய்கிறது அவங்கவுங்களுக்கு பிடிக்காதுனால அந்த மாதிரி நான் செய்கிறது எனக்கு பிடிக்காது. எங்கள் அக்கா செய்கிறது எனக்கு பிடிக்கும். அந்த மாதிரி தான் யாருமே இப்போ நம்ம என்ன சொல்கிறது, நம்ம செய்கிறது நம்மளுக்கு பிடிக்காதுங்க என்றைக்குமே. யாராவது செஞ்சு கொடுத்தா சாப்பிடணும் போல இருக்கும். ஓகே, இது போடுங்க ஃப்ரிட்ஜில் வச்சு. Don't shout, Kanna. Sit and watching TV, okay? Don't shout. Silent. Keep silent. Cherry, come here. இந்த மீன் வறுக்கிறது தான் எனக்கு ரொம்ப இது. அவ்வளோதான், டேஸ்ட் ஆயிடுச்சு. மீன் வறுக்க முடிச்சது, கிச்சன் வறுக்க முடிஞ்சது, அவ்வளோதான். அம்மா முத்து முத்தா முத்திச்சு. குழம்பு கொச்சுட்டு மீன் போடணும். ஃபிஷ் ஃப்ரை கஷ்டம்தான். யுவராசம் செட்டிங் போட்டு காணும் வச்சுக்கோ. வீட்டு வேண்டாம் சொல்கிறேன். வேண்டாம் சொல்கிறாங்க. வீடியோ வேண்டாண்ணா. ஓ, ஆயில் தெரிக்காமல் பார்த்துங்க. தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறமா குக் பண்ணி முடிச்ச உடனே க்ளீன் பண்ணிங்க. ஓகேவா? டன் டன் டன். இந்த கையை கழுவுறதுக்கு 10 வாட்டி கழுவு. சரியா?
ஆம்லேட். மீன் குழம்பு ஆல்மோஸ்ட் கொதிச்சு. கொதிச்ச பிறகு என்ன பண்ணணும், மீனை போட்டுடலாம். நல்லா திக்காகணும். மீன் திக்கான பிறகு தான் நம்ம மீனை போடணும். ஓகே, அந்த கடையில் வாங்குற உப்பு எவ்வளோ உப்பு போட்டாலும் உப்பு வைக்காத மாதிரியே. என் ஹஸ்பண்டுக்கு மீன் குழம்பு ரொம்ப பிடிக்குங்க. அவங்க அம்மா வச்சுருந்தா ரொம்ப பிடிக்கும். அவங்க அம்மா வந்து என்ன மீன் வைப்பாங்க, சின்ன சின்னதாக ஒரு மீன் இருக்குங்க, அதுக்கு ஏன்னு எனக்கு சொல்ல தெரியல. அந்த மீன்லாம் நல்லா வாங்கி சமைப்பாங்க. அப்புறம் காசில் கீரை அவங்களுக்கு நிறைய செஞ்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரி தெலுங்கு கூட்டு பண்ணி கொடுப்பாங்க. அது எல்லாமே என் ஹஸ்பண்ட் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அவங்க அம்மா இறந்து 10 மாதம் ஆயிடுச்சு. ஜான்வரி வந்தால் திரும்பி சாமி கும்பிட்டு தான் நாங்கள் அதை முடிச்சுட்டு தான் 1 இயர் பூஜாலாம் நாங்கள் கோயிலுக்கோ நம்ம வீட்டில் சாமி கும்பிட்றது எல்லாமே. இப்போ ஃபார்மாலிட்டிஸ் சும்மா கையெடுத்து கும்பிட்றோம், விளக்கு மட்டும்தான் போடணும், தேங்காய்லாம் உடைக்கக்கூடாது. இந்த மாதிரி சாமி வந்து முழுமையாக கும்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாதால அந்த பக்கம் கும்பிட்றதுக்கே எனக்கு பிடிக்கிறது இல்லை. சரி, பூஜை பண்ணி முடிச்சுட்டு உடனே அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். செழியன் செழியன் வாங்கி வா, ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவா, அம்மா நறுக்கி தரேன். ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவா கண்ணா. அப்போ இந்தவா இந்தவா, மாதுளை பழம் வேணுமா, கோவா ஃப்ரூட் வேணுமா, என்ன வேணும்? சரி வாங்க, பொமக்ரனேட் கட் பண்ணி கொடுக்குறேன், சாப்பிட்றியா? சரி உட்காரு. தங்கம் தங்கம், அம்மா கூப்பிட்றாங்களா, என்னங்க மணி கேளு. என்னது அதெல்லாம் எடுக்காத கவி, வெய் வெய் பட்டு. இங்க வா, இங்க வா, ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடுக்குறேன். அம்மா ஓடி வா, ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி தரேன், உட்காந்து சாப்பிடுங்க. என்ன அசுக்கு புதுசா, டாடி இல்லாமல் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கே பிடிக்கலடா. ஒரு நாள் சண்டே அவன் வந்து மண்டே டு ஃப்ரைடே சாட்டர்டே வந்துட்டு குழந்தை தனியாக இருக்காங்க. சண்டே வந்து அவர் இருந்தால் எங்கேயாச்சும் வெளியில் போகலாம், ஃபன் பண்ணலாம், ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அது தோசை கல் பட்டு, இது அந்த இதில் தவா மாதிரி இல்லை, அது தவா ஃப்ரை பண்ணுறேன். ஆமாம் ஆமாம், இங்கே வா இங்கே வா இங்கே வா, இங்கே வாங்க பாரு, இங்கே உட்காந்து சுற்றி பார்த்து. ஓகேவா? அம்மா தண்ணி போட்டு வச்சிருக்கேன், கழுவி சுத்தமாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பக்கம் போகாத, தண்ணி இருக்குது, கம்முன்னு உட்காரு, கம்முன்னு உட்காரா. இங்கே பாரா, டே கீழே விழ போறடா, அதனால தான் ஒன்று இது பண்ண மாட்டேன். டேப்பை ஆஃப் பண்ணு, க்ளோஸ் பண்ணுறா. சரி, எனக்கு க்ளோஸ் பண்ணு. பாப்பு அவன் என்னை எப்பவுமே பிங்கின்னு தான் கூப்பிடுவாங்க, என் ஃப்ரெண்ட், என் பையன். பட்டு லாக் பண்ணு பட்டு. சரி சரி, க்ளோஸ் பண்ணிடு. விழ போறீங்க. அம்மா ஃப்ரூட்ஸு நான் கொடுத்து உடனே போய் சாப்பிடுங்க. இங்கே வேண்டாம், இங்கே கேஸ் கிட்டெல்லாம் வரக்கூடாது, சும்மா நான் இங்கே உட்கார வச்சுருக்கேன். ஹாய் சொல்லு எல்லாருக்கும், நம்மளோட எஸ்ஜே ஃபேமிலி 2025 மைடியர் மக்களுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. சண்டே சரி, இங்கே பாரு, சண்டே நீங்கள் என்ன சமைச்சிங்க உங்கள் வீட்டில்? சிக்கனா, மட்டனா, இல்லை வந்து ஃபிஷ் ஃப்ரையா, ப்ரானா, பிரியாணியா, என்ன பண்ணீங்க நீங்கள் கேளுங்க. நம்மளோட மைடியர் ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேளுங்க. சரியா? எங்கள் டாடி ஆஃபீஸ் போயிட்டாங்க, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது எங்கள் டாடி இல்லாமல். எங்கள் டாடி வந்தால் தான் எனக்கு ஜாலியாக இருக்கும். மாலத்தெல்லாம் பார்ப்பாங்க, பொன்மொழி அத்தை எல்லாரும் பார்ப்பாங்க. ஆமாம் ஆமாம், அனிதா அம்மா பார்ப்பாங்க, எல்லாருமே பார்ப்பாங்கடா கண்ணா. ஆமாண்டி தங்கம், நம்ம ஊரில் குழம்பீட்டில் இருக்கிறவங்க யாருன்னா பார்க்குறாங்களா என்னன்னு தெரியல. பணப்பாக்கத்தில் எங்கள் சித்தி நீ போடுறதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி எனக்கு ஆதரவு கொடுக்குற அன்புக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. ஸ்பூன் தரேன். சரி, சாப்பிட்டு
கழுவிட்டேன். ஏது போயிட்டு நீ போயிட்டு பெட்டு மேலே உட்காந்து போ. அம்மா உன்னை தூக்கி விட்டுட்டு போறியா பெட்டு மேலே? குழம்பு கொத்தி மீன் போட்டுடலாமா? ஓகே ஓகே. மழையா? அவங்க கோயிங்க எங்கே போறாங்க? இதை வாஷ் பண்ணி தூக்கி போட்டுக்கலாமா? மழையா? இதோ வர சரியா? மழை வருதாண்டா. ஐயோ மக்களே, பாய் மக்களே.